கடக ராகு, கடகத்தில் ராகு, கடகத்துல ராகுனாலே யோகம்னு சொல்றோம் பொது விதியில. ஆனா கடகத்தில் இருக்கிற ராகு எப்ப வலுக்கிறார், எப்பொழுது அவர் வலுப்பெறுவார்? அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திர பகவான் ஆட்சியிலோ உச்சம் பெற்ற நிலையில சந்திரன் இருக்கணும், உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கணும், அல்லது நீச பங்க யோகத்துல சந்திரன் இங்க இருந்து விருச்சக மனையில செவ்வாய் ஆட்சி பெற்றோ அல்லது மேஷ மனையில செவ்வாய் ஆட்சி பெற்றோ மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றோ இருக்கிறார்னா கண்டிப்பா அப்பொழுது நீச பங்கம் வேலை செய்யும். ஒருவேளை நீசன் நின்ற வீட்டதிபதி நீசம் பரிவர்த்தனைன்னு வந்து இருந்தாலும் இங்க செவ்வாய் நீசம் பெற்று இருந்தாலும் நீசன் நின்ற வீட்டதிபதி நீசம்னாலும் வேலை செய்யும். இதுதான் விதி. இந்த நிலையில இருந்தா தான் ராகு வலுக்கிறார். கடகராகு சந்திரன் எப்படி இருக்குன்னா ஆட்சி பெற்று இருக்கணும், உச்சம் பெற்று இருக்கணும், இல்ல நீசபங்கம் இந்த இடத்துல செவ்வாய்க்கு வலுக்கு இருக்கணும், சந்திரன் அமர்த்து செவ்வாய். அடுத்ததாக பரிவர்த்தனை, சந்திரன் பரிவர்த்தனையில் இருந்தால் ராகு வலு, பரிவர்த்தனையில இருந்தால் வலு. அடுத்ததாக சந்திரன் திக்பலத்தை பெற வேண்டும். 4ஆம் வீட்டுல சந்திரன் திக்பலம், அப்ப 4 லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலுமே இப்போ ராகு வலுக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்ததாக சந்திரன் வர்க்கோத்தமம் எப்ப வர்க்கோத்தமம் அடையாருன்னா ராசி சக்கரத்துல எங்க இருக்கிறாரோ சந்திரன் அதே இடத்துல அம்சத்துல இருந்தாருன்னா வர்க்கோத்தமம். இந்த விதிகள்ல இருந்தா தான் கடகராகு வலுக்கிறாருன்னு அர்த்தம். இந்த கடகராகு தான் கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் தூர தேசங்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் சரராசியில ராகு யோகமா அமைச்சு கொடுக்கிறார். இப்ப சந்திரன் வீட்டுல அதாவது கடக வீட்டில் ராகு இப்பொழுதுதான் வலுப்பார். இந்த விதியில இருந்தா தான் வலுக்கிறாருன்னு அர்த்தம், இல்லைன்னா ராகு வலுப்பெறவில்லை என்று அர்த்தம். உங்கள் ராகு வலுப்பெறல,